சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே நிச்சயமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சென்னையில தான் மளிகை கடை வச்சிருந்தேன். என்னோட மளிகை கடையில எனக்கு அதிகமா லாபம் குடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் தான். என்னோட கடை லாஸ் ஆகும்போது கூட, காய்கறிகள் இருந்த லாபத்தில தான் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அந்த கடையவே ரன் பண்ணேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு அந்த கடை நஷ்டத்த நோக்கி போறதுக்கு முன்னாடியே, எப்படியாவது ஒண்ணு காய்கறி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுனேன். அந்த முயற்சியிலே நான் தோத்துட்டேன். அதில தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருப்பேன். என்னைக்குமே பார்ட்னர்ஷிப்ல எந்த தொழிலுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே சொன்ன நானே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் நான் தனியாவே பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணி பல விஷயங்கள கத்துக்கிட்டு, நல்லா சம்பாரிக்கவும் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது, அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சென்னைக்கு மாத்துனதுக்கப்புறம், அங்க ஏற்பட்ட 1, 2 பேரோட நட்பால ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை தன்மை அதிகமா கிடைச்சது. ஏன் அப்படின்னா, என்ன மாரியே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. சொல்லப்போனா என்னோட கடையிலேயே பார்த்தீங்கன்னா, என் கூடயே என்னோட தொழிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாவே என் கூட இருந்தாங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா, என்ன மாரியே நேர்மையா, உண்மையா, கரெக்ட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள வச்சு நாம புதுசா ஒரு காய்கறி கடை ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் மளிகை கடை ரன் ஆகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காய்கறி கடை ரன் ஆகட்டும். அந்த காய்கறி கடைய 3 பேருமே ஒண்ணா சேர்ந்து வொர்க்கிங் பார்ட்னரா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணனோம். இந்த மளிகை கடைய முழுக்க முழுக்க என்னோட கண்ட்ரோல். ஏன்னா நான் ஆரம்பிச்ச மளிகை கடை. இதுக்கு எப்பவுமே சிங்கிள் ஓனர் நான் மட்டும் தான் இருப்பேன். புதுசா ஆரம்பிக்கிற அந்த பிசினஸ் வேணுனா நம்ம 3 பேரும் வொர்க்கிங் பார்ட்னரா இருந்துக்கலாம். வொர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னா 3 பேருமே ஆன் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யணும். அதே மாரி காய்கறிகள வாங்க போகும்போதும், ஹோல்சேலா இருக்கட்டும், சேலிங்கா இருக்கட்டும், அடுக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் 3 பேருமே அமௌண்டும் டெபாசிட் பண்ணணும். அமௌண்ட் போட்டு வேலை செஞ்சு வர்ற லாபத்த 3 பேருமே ஈக்குவலா பிரிச்சுக்கணும். 3 பேருமே மொத்தத்தில ஆன் ஃபீல்டுல இருந்து வேலை செய்யணும். இதுதான் வொர்க்கிங் பார்ட்னர். இந்த மாரி ஒரு டீலிங்க போட்டு 3 பேருமே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி, இதுக்கு ஒரு அக்ரீமெண்டெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அடுத்த கட்டத்துக்கே நாங்க போயிட்டோம். என்னதான் நண்பர்களா இருந்தாலும் கூட, இந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அக்ரீமெண்ட்ல போட்டு 3 பேருமே கையெழுத்து போட்டுடணும். 3 பேருக்குமே ஒவ்வொரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாரி பண்ணுனா மட்டும் தான் பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கிற எந்த ஒரு பிசினஸுமே எவ்வளோ பெரிய உண்மையான நண்பர்களா கூட இருந்துகிட்டு போகட்டும். ஆனா, தொழில்னு வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டு தொழில் பண்ணா மட்டும் தான், அந்த தொழில் கண்டிப்பா சக்சஸா போனாலும், லாஸ் ஆனாலும் 3 பேருக்குமே அதில பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏத்துப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, எத்தனையோ இடங்கள்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிச்ச தொழில்கள் எந்த மாரி ஆயிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுக்கு இந்த மாரி ஒரு சொல்யூஷன் பண்ணா மட்டும் தான், பக்காவா அந்த தொழில நேர்த்தியா பண்ண முடியும். சரி, இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இடமும் நாங்க தேட ஆரம்பிச்சோம். தேட ஆரம்பிச்சு, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடம் பழசு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருந்தது. அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட்டுக்கான வேல்யூவே இல்ல. ஏன்னா, ஆல்ரெடி அந்த கடைக்கு பக்கத்திலேயே இன்னும் 2, 3 ஹோல்சேல் கடைகளே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சா, அது ஓடுமா? அப்படிங்கிற கேள்வி நார்மலா பார்க்குற தொழில் பண்ற எல்லாருக்குமே புரியும். அதே புரிதல் தான் எனக்கு இருந்தது. ஒரு டைம் நான் அந்த கடைக்கே போனேன். எப்படி பிசினஸ் நடக்குது? எந்த மாரி ஓனர்கிட்ட பேசலாம்? அப்படிங்கிற மாரி போயிருந்தேன். அப்போ போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஓனரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நல்லாவே நாங்க பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கடை ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட சொன்னாரு. சரி, இதுக்கு மாற்று ஏற்பாடா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நானே காய்கறி கடை தான் போடலான்னு இருக்கேன். காய்கறி கடை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அத வேணா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தன மளிகை கடைகள் இருந்தாலும் கூட,
எல்லா கடையுமே ரன் ஆகுமான்னு கேட்டா அது டவுட்டு. ஆனா, எத்தன காய்கறிகள் கடை இருந்தாலும் அனைத்து கடைகளுமே ஓடும். ஏன்னா, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள்ல காய்கறிகள் தான் முதல் இடத்துல இருக்கு. அதனால வேணா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கடைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 700, 800 மீட்டர், ஒரு 500, 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்த காய்கறி கடையுமே இல்ல. சுத்தியும் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல மளிகை கடைகளும், ஹோல்சேல் கடைகளும் தான் இருக்கு. இதுல பார்க்கும்போது உங்களுக்கு காய்கறிகள் கம்மியா தான் விக்கிறாங்க. ஆனா, இந்த இடத்துல ஒரு பெரிய காய்கறி கடை ஆரம்பிச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓனரும் நானும் நல்ல பழக்கங்கிறனால, நாங்க நல்லாவே பேசிக்கிட்டோம். அப்படி வந்து நானும் காய் கடை தான் போடலான்னு தேடிட்டு இருக்கேன். மளிகை கடை வந்து அந்த பக்கம் இருக்கு. என்னோட நண்பர்களும் கூட சேர்ந்து நானும் காய்கறி கடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நான் அந்த பக்கம் போகவே இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து மத்த இடங்களெல்லாம் கடை தேடிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல, நண்பர்களுக்குள்ள சில உண்மை முகங்கள் வெளிய வரும். எப்படின்னா, நாம என்னதான் தொழில் பண்ணணும்னு போகும்போது, சில பேர் அதுக்கு வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்ன்னு சொன்னா அப்பதான் உண்மையிலேயே அவர்கள் நம்ம கூட எதுக்காக பழகுனாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த சமயத்துல தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட இருந்த அந்த 2 நண்பர்களுமே ஒர்க்கிங் பார்ட்னர்ன்னு நான் சொன்னதுக்கப்புறம் என்ன நினச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிச்சாங்க. அப்ப அவைங்களோட நோக்கம் என்ன? நான் தொழில் பண்றேன் அப்படின்னா என்ன வச்சு அவைங்க சம்பாரிக்கலான்னு பார்த்தாங்க. மொத்தத்துல அவைங்களுக்கு தேவை காசு. எப்படியாவது வந்தா போதும். ஆனா நாம இறங்கி வேலை செய்யக்கூடாது. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி நண்பர்கள் போர்வையில ஒரு சிலர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இத நான் ஆரம்பத்திலேயே வந்து அந்த கடை தேடுற சமயத்திலேயே புரிஞ்சுகிட்டதுனால, ஏற்கனவே நம்மலாம் வந்து ஒரு தொழில் நோக்கத்தோட இருக்கும்போது, நம்மகிட்ட வந்து இந்த அளவுக்கு பேசிட்டு, இப்ப சடனா வந்து பேக் அடிக்கும்போது, இவிங்கலாம் வந்து என்னைக்குமே வந்து கான்ஃபிடென்ட்டா தொழில்ல நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அக்ரீமெண்ட் போட்டாலும் கூட இவிங்களால நமக்கு ஃப்யூச்சர்ல பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளானிங்க நான் அப்பவே கேன்சல் பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு என்னைக்குமே பார்ட்னர்ஷிப்ல தொழில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நானே சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது முதல் முறையா இந்த மாரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிளான் பண்ணும்போது, அந்த பிளானும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வைக்கிற மாரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப இன்னும் நான் தெளிவாயிட்டேன். என்னதான் இருந்தாலும் நாம ஒருத்தருக்கு சொல்லும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் மீறி நம்ம ஒரு தவறான செயல்ல இறங்கும்போது, ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வச்சு அத தடுத்திருக்கு அப்படிங்கும்போது, இதுக்கு மேலயும் நம்ம இன்னும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பிளான கேன்சல் பண்ணது எனக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட மளிகை கடையும் கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்த நோக்கி போக ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன் நஷ்டத்த நோக்கி போக ஆரம்பிச்சதுன்னு. அது வந்து கொஞ்சம் பர்சனல் பிரச்சனையினால போச்சு. அத வந்து உங்க கூட இப்போதைக்கு நான் ஷேர் பண்ற மாரி இல்ல. ஃப்யூச்சர்ல கண்டிப்பா நான் சொல்றேன். ஆனா, என்னுடைய ஒரு சில நண்பர்களுக்கு, சேனல் நண்பர்களுக்கு என்னோட பர்சனல் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த கடையும் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்தில போக ஆரம்பிச்சது. அப்படியே போயி ஏற்கனவே நம்ம இந்த மாரி ஒரு நபர்கிட்ட பேசணுமே, அவர்கள போய் பார்க்கலாமே, அவர்கள் எந்த மாரி இப்ப கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஐடியா குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாரி கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சது. அப்படி இருக்கும்போது, மாத்துனாங்களா இல்லையா? என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்க்கலான்னு போனேன். போய் பார்க்கும்போது எனக்கே செம்ம ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, நான் எந்த மாரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி எப்படி நான் காய்கறி கடை அமைக்கணும்னு நெனைச்சேனோ, அத தான் இப்ப நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செட்டப் முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதே மாரி ஒரு செட்டப்ப இவர்களும் பார்த்தீங்கன்னா 4 பேரு சேர்ந்து ஒண்ணா இந்த கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கும்போது, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இந்த கடைக்காரரு அவரு ஆரம்பிச்ச சூப்பர் மார்க்கெட் நஷ்டத்துல போகும்போது 4 பேர் பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்க. அந்த 4 பேர தான் பார்த்தீங்கன்னா, இந்த காய் கடையும் அப்படியே மாத்தும்போது பார்ட்னர்ஸாவே அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட நான் எதிர்பார்த்த ஒரு பிளான தான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த 4 பேருமே கொஞ்சம் பழக்கங்கிறனால, இந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபை வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். இதே மாரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், காய்கறிகள் எந்த இடத்துல வாங்குனா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னொரு வீடியோ நான் அடுத்த வீடியோவே நான் குடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. காய்கறி கடையில எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், எப்படி நம்ம ரொம்ப ஈஸியா சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற சில ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே சொல்லப் போறேன். இந்த தொழில பத்தின கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள பார்க்கணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.